ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், லாஸ்ட் வீடியோவில் வந்து டேவிட் கூட்டை பற்றி நிறைய பேசியாச்சு. பட் லிவர்பூல் ரிலேட்டடாக இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். நமக்கு அப்ப நீங்க ஒத்துக்கவே இல்ல கடைசி வரைக்கும். அதுக்கும் லிவர்பூலுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதே இல்ல அந்த வீடியோல. இல்லை அந்த வீடியோவும் சம்மந்தம் இருக்கு. பட் இது அதை விட இது மோர் இம்பார்ட்டன்ட் லிவர்பூல் வீடியோ. ஓஹோ, சரி ஆமா சரி. ஆமா, ஏன்னா அது வந்து ரெஃபரி சுச்சுவேஷன்லாம் வந்து ஒன்றும் உருப்பட போறது இல்லை. அது அப்படியே தான் இருக்க போகுது. அது எவன் வந்தா என்ன. பட் இந்த சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆனா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம கான்ட்ராக்ட் சுச்சுவேஷன். ஐயோப்பா, முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். சூப்பர். நான் வந்து சும்மா இல்லாம வந்து ஐ பேயிங் ஜாப்னு சொல்லி விட்டு பேவும் கிடையாது. எனக்கு வேலை மட்டும்தான் ஐ வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதுல வேற நீங்க அந்த ஸ்பைடர்மேன் மூவி பாத்திருக்கீங்களா? எந்த ஸ்பைடர்மேன்? நான் 1 and 2 தான் பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுல சொல்லுவான் தெரியுமா, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதேதான், வித் கிரேட் பே செக் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, அப்படி வந்தா பரவாயில்ல, பேவும் வரல, ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் ஏறுது. வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்துக்குமே இப்படித்தான் போயிட்டு இருக்கு. பாக்குறவங்களும் சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஆமா ப்ரோ எனக்கு அப்படித்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்குறவங்களாம் என்ன மாதிரி காமன் பீப்புள்ஸ், உங்களை மாதிரி ஹை பேயிங் ஜாப்ல இருக்கிறவங்களாம் அப்படி பேச மாட்டாங்க. ஓகே, இப்படி ஒண்ணு கிளப்பிட்டு போயிட வேண்டியது. ஐ பேய்னு பாக்குறவங்க பாவம், இவன் பெட்ல கூட சும்மா மெனது பஞ்சுக்கு பதிலா பணம் தான் வச்சிருக்கான்னு வேற நம்பிட்டு இருப்பாங்க பாதி பேர். இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் கேக்குறேன், இது வரைக்கும் நீங்க யாராச்சும் கௌதம் வந்து வீடியோல அவர் பெட்டை காமிச்சிருக்காரா? காமிக்கல. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க பாத்துக்கோங்க. பாவங்க, பாதி பேர் அப்பதான் நான் வந்து லைவ் வாட்ச்லாம் பண்ணா ப்ரோ ஹோம் டூர் அப்படின்னா, டேய் நான் என்ன ஆக்ட்ரஸா ஹோம் டூர் காட்டுறதுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? ஹோம் டூர் கட்டுதான், ஹோம் டூர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இருக்கு எனக்கு. இதுல நீ இல்ல அப்பனாது நீங்க வேற போட்டுட்டு போயிட வேண்டியது. இல்ல, எல்லாருக்கும் தெரியும் என் பெட் இங்க பின்னாடி இருக்கு, நிறைய பேர் பாத்துட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் என்னோட பெட் என்ன நிலைமையில இருக்குன்னு. அது கூட பரவாயில்ல, போன சீசன் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு மாதிரி, இந்த சீசன் ஆச்சு பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. இப்ப டேபிள் வந்தனால ஒரு திறந்து போட்ட ஒரு கபோர்டு, அதேதான் பேக்ரவுண்ட். பட் எங்களுடைய செட்டப் குவாலிட்டி எப்படி இருக்கு நல்லா கமெண்ட்ஸ்ல போடுங்கப்பா, ஏன்னா வேற லெவல்ல செட்டப் குவாலிட்டி இருக்குது எங்களுக்கு. ஆமா, பட் கௌதமுக்கு பணம் நிறைய இருக்கோ இல்லையா, நம்ம 3 மெயின் பிளேயர்ஸ் சாலா, வேண்டைக், ட்ரெண்ட், அவங்க 3 பேரும் வந்து நிறைய பணம் வச்சிருக்காங்க. பட் இன்னமும் வேணும், இன்னொரு கான்ட்ராக்ட் குடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி நிக்கிறாங்க. அந்த அவங்கள பத்தி தான் இந்த எபிசோடு. பிளஸ் ஜென்ரலா நம்ம லிவர்பூல் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் என்ன, கான்ட்ராக்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி. ஸோ யாரோட ஆரம்பிக்கலாம் நீங்க சொல்லுங்க? வெர்ஜில் வேண்டைக்கா, இல்ல நம்ம அவர் தான் நம்ம கேப்டன், இல்ல நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்டா, இல்ல நம்ம பிரசன்ட் சாலாவா? நீங்க சொல்லுங்க. பிரசன்ட் சாலாவா? ஏன்னா அவன் இல்லைன்னா கோல் போறது இல்ல. அதுதான். அப்படியா? சரி சரி சரி. நான் கூட வந்து ஏதோ உங்களுக்கு இன்சைட் நியூஸ் வந்து அவங்க இது கிளம்புறானாட்டு இருக்குது, நம்பாளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்க வேற. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஹை பேயிங் ஜாப், ஹை பேயிங் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க எங்ககிட்ட. மொத்தமா நம்மள முடிச்சு விட்டுட்டு போயிடுவாராட்டு இருக்கு இவரு. இந்த பாட்காஸ்ட் முடியற வரைக்கும் அந்த அந்த அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த லைனு. ஹை பேயிங் வேற கமெண்ட்ல வேற விட்டுட்டு போவாங்க ஹை பேயிங். பட் எனிவேஸ், கமிங் டு சீரியஸ் பிசினஸ். யாரோட ஆரம்பிக்கலாம்? மெயின் டாக்கிங் பாயிண்ட் வந்து ஐ திங்க் எல்லாருமே கேட்கறது வந்து சாலா. ஆப்வியஸ்லி சாலா. இது வந்து நோ டவுட் அபவுட் who's been out of the 3 who's been contributing more to the team na. Okay, நான் உங்களை கேட்கறேன், ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஆரம்பிப்போம். who's been contributing more to the team out of the 3? கோல் வைஸ் क्वेश्चனே இல்ல, யாரு கோல் வைஸ் எல்லாம் கிடையாது. who's been contributing more to the team? I think சாலா தான். ஏன்னா நான் வர்ஜில் சொல்லியிருப்பேன், பட் நடுவில் அந்த ACL போன சீசன் வந்து he wasn't there, not his fault. அதுக்காக சொல்ல வர்ஜிலோட தப்பு இல்லை. பட் சாலா has been consistently there for என்ன எவ்வளோ வருஷம் இப்போ ஆயிடுச்சோ, எனக்கு எவ்வளோ 8 வருஷமா, 17ல வந்தான், ஆல்மோஸ்ட் 7 வருஷம், ஆல்மோஸ்ட் 8 வருஷம். ஸோ அதுதான், he has been every season he has been there. இப்போ என்ன பிரீமியர் லீக்லயே is within அந்த டாப் 7 or 8 ஸ்கோரர்ஸ், டாப் 8 கோல் ஸ்கோரர்ஸ். ஸோ அது நம்பர் ஸ்பீக் ஃபார் themselves. சாலா வந்து he has been our பிக்கெஸ்ட், he has been the biggest reason நம்ம டைட்டில் ஜெயிச்சதுக்காக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஸோ சாலா இஸ் ஈஸிலி த பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ சாலாவோடய ஆரம்பிப்போம். ஸோ ஆப்வியஸ்லி டீல் வந்து இந்த 2025 ஜூன் 30th முடியுது. கரண்ட் சேலரி வந்து 350,000.
ஸோ அதுதான் வந்து கரண்ட் சேலரி. நான் வந்து இப்போ ஒரு நிமிஷம் ரியல் மெட்ரிடோட சேலரி எடுக்கிறேன் ஒரு கம்பேரிசனுக்கு. இது நாங்கள் முன்னாடி ஒரு எபிசோடில் கூட பண்ணியிருக்கோம். பட் ரியல் மெட்ரிடோட சேலரி எடுக்கிறேன் ஏன்னா ஐ வாண்ட் டு சி வந்து சாலாவோட பொசிஷனில் ஒரு ஃபார்வர்ட் பொசிஷனில் ஆடுறவங்க என்ன இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிலியான் எம்பாப்பே, இது யூரோஸில் இருக்குங்க. கிலியான் எம்பாப்பே வந்து he earns 499,000 per week. 500,000. ஆமாம், உங்களை விட கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஆச்சா அம்மா சாமி, எனக்கு அதுல எத்தனை ஜீரோ இருக்குன்னு கூட தெரியாது தெய்வமே. 419 அதுல எவ்வளவு ஜீரோ கூட எனக்கு ஒழுங்கா தெரியாது. ஸோ ஒரு கம்பேரிசனுக்கு கிலியன் எம்பாப்பே வந்து 500,000 per week. சாலா வந்து இஸ் earning 350. ஸோ என்ன பண்றது இல்லை, அவ்வளோ பணம் லிவர்பூல்ட்டேருந்து கொடுக்க போகிறது இல்லை. பட் என்ன எதிர்பார்க்கலாம்? சாலா வந்து ஒரு புது கான்ட்ராக்டா வாட் உங்களுக்கு எதாவது தெரியுமா? வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிங் பை த ரூமர்ஸ் இல்ல, வாட் ஹி வாண்ட்ஸ் இஸ் ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் த சேம் பே, பட் ஹி வாண்ட்ஸ் அ 3-year கான்ட்ராக்ட் பிளஸ் சைனிங் போனஸோ என்னமோ இந்த மாதிரி தான் வந்து ஐ திங்க் இஸ் ஹையிங் சம்திங் லைக் தட். எனக்கு அந்த எக்ஸாக்டான ஐ மீன் ஆப்வியஸ்லி நோ ஒன் நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் எக்ஸாக்ட்லி. பட் இந்த கேட்க மாட்டேன், நேத்து ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா, ஆலிசன் ராபர்ட்சன் சாலா? நான் அதை பார்க்கல, அது வாட்ச் லேட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பாத்துருக்க எல்லாரும் ஐ மீன் நம்ம பாத்துட்டு இருக்க எல்லாருமே அதை போய் பாருங்க. which goes on to show சாலாஸ் கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் ரிசால்வ். ஏன்னா வீடியோவோட எண்ட்ல ராபர்ட்சன் சொல்லுவான், ஐ ஆப்வியஸ்லி வாண்ட் டு கீப் சாலா ஹாப்பி, வி ஆல் நோ அப்படிமா சாலா, ஸ்டாப் தேர் டோன்ட் சே எனிதிங் மோர் அப்படின்னு. So it just shows how these three, especially these three along with Van Dijk obviously வந்து they love the club to bits. எல்லாருமே காமெண்ட்ஸ்ல வந்து ஏன் ட்ரெண்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்பீங்க. பண்ணுவானா சைன் பண்ண சொல்லுங்க. இல்ல ட்ரெண்ட் பத்தி அப்புறம் பேசுறோம். எக்ஸாக்ட்லி, ட்ரெண்ட் வரும்போது அதை பத்தி பேசுறோம். பட் ஆனா அந்த வீடியோ அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா சாலா வந்து he just goes on to say how this club and this fan base deserves so much. Every season we have to be competing for the trophies. நாங்க அண்டர்டாக் எல்லாம் கிடையவே கிடையாது. lots நீங்க வந்து அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் how they were team together எல்லாம் சூப்பரா இருக்கு வீடியோ பார்க்கும்போது. But the main thing is, going by the rumors, it feels that he is asking for the same pay or maybe a little higher, but a bigger term for the contract. ஏன்னா ஆப்வியஸ்லி நீ ஒரு 32 33 ஐட்டம் போது they'll only give you like 2 year contractல. ஆமா, சாலா வந்து is 32 இப்போ. they don't want to get stuck. அதுக்கப்புறம் வந்து இவனை செல் ஆஃப் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி சாலா is not that kind of a player, but going by history 32 33 ஆயிடுச்சுனாலே ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் அதிகபட்சம் கொடுப்பாங்க. சில பிளேயர்ஸுக்குலாம் வந்து இப்போ லூகா மாட்ரிச்ல எவ்ரி இயர் கான்ட்ராக்ட்ல இருக்கான். ஆமா ஆமா, ஒரு வருஷம் தான், நெக்ஸ்ட் இயர் நீ என்ன பண்றீங்க பார்த்து நெக்ஸ்ட் இயர் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் கான்ட்ராக்ட். he is a huge great of the game அவனே அப்படிங்க. பட் I think Luka Modric 37 38 ன்னு நினைக்கிறேன்ல. லூகா மாட்ரிச்சா? இருங்க something like that. But to come back to where 39 goya. But coming back to where we are with the Salah situation, I think it just goes on to show that he wants to say, எல்லாரும் என்ன சொல்றாங்க, he wants to say, the club want him to stay, but அந்த கடைசி சில விஷயங்கள் தான் still holding it up அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. I'm confident that he'll extend. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சாலா வந்து ஐ திங்க் ஹீ நோஸ் அண்ட் லிவர்பூல் நோ பெஸ்ட் சிச்சுவேஷன் வந்து லிவர்பூல்ல தான் இருக்கு. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பிகாஸ் ஹீ ஸ்டில் அட் இஸ் பீக். வந்து இப்போ மாடர்ன் டே டெக்னாலஜியை வச்சுட்டு வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம், பீக் வந்து 31 32 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து ஒரு மாடர்ன் டே டெக்னாலஜி சாலாவெல்லாம் வந்து அவனோட கண்டிஷனிங்லாம் வந்து வருஷம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் ஹீ கேன் ஸ்டில் பிளே ஃபார் another 2 years அட்லீஸ்ட் அட் திஸ் லெவல். அவன் சொல்லுவான் அந்த வீடியோலயும், ஐ லுக் ஆஃப்டர் மை பாடி சோ மச் தட் ஐ வாண்ட் டு கீப் பிளேயிங் as long as I can அப்படின்னு. he is fit as everங்க. இப்பதான் லிவர்பூல்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நம்ம அம்பால் போய் முடி ஹேர் ஸ்டைல மாத்தி இருக்காப்ல, புது லுக்கோட வந்திருக்காப்ல. 2017ல வந்த மாதிரி சுருள் முடி இருந்துச்சு, இப்பெல்லாம் போட ஷார்ட் பண்ணிட்டு ஃபுல் ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு மனுஷன் வேற லெவல்ல இருக்காப்ல. அதனால வந்து ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி 2 yearsங்கிறது I would extend it to 3, maybe 3 years more. 35 வரைக்கும் வந்து I think we can get the same 25 goals at least every season. இருக்கலாம். நான் வந்து 2 வந்து on the lower side நான் சொல்றேன்.
ஐ திங்க் ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் நீங்களும் பாஸ்கெட் பால் பார்ப்பீங்க, நானும் பாஸ்கெட் பால் பார்க்குறேன். ஈவன் பார்க்காதவங்களுக்கு கூட லெப்ரான் ஜேம்ஸுங்கிற பேர் எல்லாருக்குமே தெரியும். 40 வயசுல என்ன லெவலில் ஆடுறான். அப்பனும் மகனை ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மாடர்ன் டே டெக்னாலஜி அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்கு சொல்ல வரேன். அந்த இப்போ லூகா மாட்ரிச்சே எடுத்துப்போமே, அவனும் வந்து பயங்கர கண்டிஷனிங்லாம் லைக் ரியல் மெட்ரிடுக்கு அஃப்கோர்ஸ் சப்பா ஆடினாலும் ஸ்டில் மெயின்டைன்ஸ் தட் சேம் லெவல். அண்ட் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் he was still a main player. எக்ஸாக்ட்லி. நீங்க ரொனால்டோவே எடுத்துக்கங்க, 37 years old, how incredibly fit he is. அதெல்லாம் வந்து it gives so much dedication to the sport. நான் வந்து விளையாடணும், நான் வந்து இத்தனை கோல் போடணும். he is aiming to hit 1000. அதுதான் இஸ் பிளேயிங். இன்னும் 100 கோல்ஸ் அவன் போடணும். பட் 100 கோல்ஸுக்கு பாடி ஒத்துழைக்கணும். ஆமா, நீ போய் ஒரு பொசிஷன்ல ஓடி போய் நிக்கணும், பாஸை வாங்கணும், திரும்பணும், ஷூட் பண்ணணும், எல்லாமே இருக்கு. சும்மாலாம் கிடையாது. நீ ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு உடனே நீ கோல் போட முடியுமா? அதான் இல்ல. ஐ திங்க் சாலா வந்து அண்ட் ஹி நோஸ் அந்த தி அட்ராக்ஷன் ஆஃப் அந்த பிரீமியர் லீக்ஸ் பெஸ்ட் எவர் பிளேயர் அப்படின்னு, பெஸ்ட் எவர் கோல் ஸ்கோரர் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அட்ராக்ஷன் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி தேர். அண்ட் இது வந்து செட் பிஃபோர் ஆல்சோ வந்து தட் ஹி வாண்ட்ஸ் டு பிரேக் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸ். அந்த ஒரு தியரி ஆண்ட்ரி அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிரேக் அப்படின்னு. ஸோ ஆலன் ஷீரர், தியரி ஆண்ட்ரியோட ரெக்கார்ட்லாம். ஸோ ஐ திங்க் ஹி வில் ஸ்டே. சாலா வந்து மோஸ்ட் லைக்லி அவுட் ஆஃப் த 3 to stay தான் நான் சொல்லுவேன். I don't see a situation where he goes to someone else. Like எங்க போலாம் அதை நீங்க சொல்லுங்க. Like where can he go? ரியலிஸ்டிக்கா நான் சொல்லட்டுமா, மணி வைஸ் அண்ட் பிரஸ்டீஜ் வைஸ் பாத்தீங்கன்னா சவுதி தான். பட் நாட் தி சேம் லெவல் அஸ் பிரீமியர் லீக். பிரீமியர் லீக் மாதிரி இருக்கிற மேபி ஒரே லீக் வந்து லா லீகா தான் போறதா இருந்தா. லா லீகால வாங்குறதா இருந்தா பார்சலோனாட்ட பணம் இல்ல, மெட்ரிட்ட இருக்கிற அட்டாக்கரை வச்சு எப்படி ஆடுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. இதுல இன்னொருத்தவங்க வேற ஆட் பண்ணாங்க. போனானா கண்டிப்பா he'll know that Liverpool fans won't forgive him. அது இன்னொன்னு. ஆமா, அது இன்னொரு ஆஸ்பெக்ட் அதுவும் இருக்கு. அவனே மெட்ரிட் போக மாட்டான். லைக் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் he will go. சோ மெட்ரிட் பார்சா விட்டா வேற யாரும் வாங்க போறாங்க? வேற எதுவுமே சொல்ல முடியாது இல்ல. வேற எந்த லீக்கு அவன் போயிட்டு வந்து he'll keep his name like this. நீ இட்டாலியில போய் நீ 55-60 கோல் போட்டா கூட உனக்கு அதுக்கு கண்டுக்கவே போறதில்லை. இட்டாலியில வந்து ஸ்காட் மெக்டாவினேவே மேரடோனா மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். கரெக்ட். நம்ம எல்லாம் போனானா 50-60 கோல் ஈஸி. சீசன் ஃபுல்லா ஆடினானா 60 கோல்ல அந்த நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி லீக், பட் கம்பேர் டு தேர் இஸ் நாட் அட் தி சேம் லெவல். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரபிள் டிரா இல்லனா சாம்பியன்ஸ் லீக்ல நீங்க எந்த இட்டாலியன் டீமை வந்து செமிஃபைனல் வரைக்கும் போவாங்கன்னு சொல்வீங்க? வேறஸ் நீங்க சொல்லலாம் மேன் சிட்டி போவாங்க, லிவர்பூல் போவாங்க, ரியல் மெட்ரிட் போவாங்க, பார்சிலோனா போக முடியும் நீங்க சொல்லலாம். பயன் போலாம். ஆமா, you cannot say that for any Italian team unless they have a favorable draw. Yeah, very true. அதெல்ல வந்து நோ டவுட். அது வந்து that's my thing. அவனுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அவனுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இஃப் ஹி ஹஸ், சும்மா யாரோ வந்து சொன்னாங்களே இந்த ஃப்ளோரியன் பி லெட்டர் பர்க் என்னமோ திருப்பான்ல இருக்கேன். நான் வந்துட்டு சாலா ஹேஸ் நியூமரஸ் ஆப்ஷன்ஸ் அமங் யூரோப். அவன் வந்து வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணுவான் எல்லாம் போவான் அப்படின்னா சரி நான் பாக்கேன்டா எங்க போறான். இல்ல நியூமரஸ் அதெல்லாம் ஜர்னலிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வேக் டேர்ம்ஸ்ங்க. நீங்க வந்து போய் ஒரு பயன் மினிக்ட்ட இஃப் சாலா இஸ் அவைலபிள் வில் யூ பி இன்ட்ரெஸ்டட், அவன் இன்ட்ரெஸ்டட்னு தான் சொல்லுவான். அவன் இல்ல எனக்கு சாலா வேண்டாம் நான் சொல்ல போறான். ஆப்வியஸ்லி ஐ மீன் அவன் நீங்க இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவான். இவனுங்க போய் கேட்டிருக்கவே மாட்டானுங்க. அதுக்குள்ளார ஒரு ட்வீட் இந்த மாதிரி வந்து சாலா ஹஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. சரி விடு, உனக்கு என்ன வலிக்குது? ஆமா, இல்ல என்னோட ஃபீலிங் என்ன தெரியுமா, சாலா வில் ஸ்டே ஃபார் 2 or 3 years. இந்த பிரீமியர் லீக் ரெக்கார்ட்லாம் உடச்சிட்டு மேபி இன்னொரு டைட்டில் இன்னொரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இல் கோ டு சவுதி. ஏன்னா at 37-38 he will still be a very good player அந்த லீகுக்கு. he might be a very good player இங்க கூட, but he may not be the same Salah that we had at 32 நான் சொல்றது ஒரு 6 வருஷம் கழிச்சு. வேற சவுதியில வந்து he'll still be a great player and அவங்களுக்கு he'll still be a great mascot அந்த லீகுக்கு. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. I think சவுதியோட வேர்ல்ட் கப் 2030 ஏதோ 34 30 34 இருங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க. சாலா will go there and he'll try to become the brand ambassador in the whole region, because சாலா மாதிரி பிளேயரே இல்லையே. இத்தனை வருஷமா நாம இருந்திருக்கோம். அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து சாலா மாதிரி ஒரு பிளேயர் யார் வந்திருக்கா? until now we haven't seen anyone. ஆமா, சோ அதனால வந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க. அவன் வந்து அங்க போயிட்டானா he'll most probably become அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவனை கொண்டு போய் வச்சிருவாங்க. he'll become like the brand ambassador of football in the total community. I mean total community of Middle Eastern world.
அப்படின்னு சில பேசிட்டு இருக்காங்க. பட் ஐ மீன் வி டோன்ட் நோ வாட்ஸ் ஃபார் மேபி 2034ல தான் சவுதி ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். 2030ல வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ அவங்க தான் ஹோஸ்ட். பட் மொராக்கோ இருக்கிறதுனால மேபி இருக்கலாம். 2034. ஓ ஆமாங்க, இந்த 2034னால தான் ஏதோ ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க பண்ணக்கூடாது, இவங்களை தவிர யாருமே வந்து ஹோஸ்ட் பண்ணவும் வரமாட்டேங்கிறாங்க, அதனால நீங்க வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, நான் எங்கேயோ படிச்சேன். ஆமா ஆமா. நம்ம ஹெண்டர்சன் போறாப்லையா? இங்க நம்ம ஹெண்டர்சன் போறாரா? பண்டிட்டா போவார். இல்ல கேம்பெயினிங் இது போறாருன்னு பார்த்து நான். இல்ல பண்டிட்டா 2034 வேர்ல்டு கப்புக்கு மிட்ஃபீல்ட் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு போவார். செருப்பால் அடிச்சு அனுப்புவாங்க. போகட்டும், அவனுக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்க 2034 வேர்ல்டு கப்பு 10 வருஷமா ட்ரெண்ட் கேப்டன் சொல்லலாம்னு நினைச்சேன், வேண்டாம். ஆர்வி எலியட் ஸ்குவாட்ல இருப்பான், ஜாரல் குவான்சா ஸ்குவாட்ல இருப்பான். பாருங்க. ஓஹோ 10 வருஷம் பாக்குறேன் நான். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல அடுத்த மேட்சுக்கு மட்டும் இல்ல, அடுத்த 3 வேர்ல்டு கப் கழிச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் நாங்க. நைட் அது என்ன காசா பணமா சொல்ல வேண்டியதானே. ஆமா, 10 வருஷம் கழிச்சு குவான்சா ஸ்குவாட்ல இல்லன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்ல எவனாச்சும் ஒருத்த இந்த கிளிப் எடுத்து போடுவானுங்க, நீ அப்போ சொன்னீங்க அப்படி. நாளைக்கு சொன்னதே ஞாபகம் இருக்காது பசங்களுக்கு, இல்ல 10 வருஷம் கழிச்சு கோட் பண்ணி போட போறாங்களா? இல்ல பட் டு கன்க்ளூட் சாலாவை பத்தி பேசுறது, I think 350 is his current wage. Maybe I think he might be expecting around 400, even 380, 390. இல்லங்க 350ல இருந்து 400 ஒன்னும் பெரிய ரைஸ்லாம் இல்ல. ஏங்க that's still 50k a week per month, that's 200k. கரெக்ட் இல்லன்னு சொல்லல, நமக்கு அது பெரிய, உங்களுக்கு இல்ல எனக்கு அது பெரிய ரைஸ். அதான் வந்துச்சுல்ல உண்மை நமக்கு. அப்புறம் என்ன, இந்த மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இப்ப உண்மை வெளியே வந்துச்சா இல்லையா? இல்ல எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அதனால என் கையில எல்லாம் ரொம்ப காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் நல்ல பெரிய மல்டிநேஷனல் சாஃப்ட்வேர் கம்பெனில எல்லாம் வேலை பாக்குறீங்க. பாக்குறவங்களுக்கு தெரியாது, அமெரிக்காலயே ஒரு 40 பிரான்ச் இருக்கான். என்ன பிரான்ச் இருக்கு? நான் என்ன பட்டேல் பிரதர்ஸ் செய்யறேன், 40 பிரான்ச் இருக்கு grocery ஸ்டோர் அப்படிங்கிறதுக்கு. ஐயோ சாமி. பட் வர்ஜிலுக்கு வருவோம். I mean நீங்க 50k சொன்னாலும் 50k per week. சரி, ஆமா 2.5 million per year. கரெக்ட் தாங்க. பட் ஐ ஃபீல் லைக் வந்து they'll give him at least 380 கொடுப்பாங்க. அந்த ஸ்லைட் ஸ்மால் ரைஸ் வந்து 380 ஆமா கொடுத்துட்டு இந்த போனஸ் ஆட் ஆன்ஸா அந்த காம்படிஷன் பர்ஃபார்மன்ஸ் அந்த ரேஞ்சில் போயிடும் எல்லாம் நிறைய பணம். ரெண்டாவது நம்ம கேப்டன் வர்ஜில் வான் டைக் 220,000 பர் வீக். இப்போ என்ன ஐ ஃபீல் லைக் இப்போ வர்ஜில் வந்து இஸ் 33, ஒரு மேஜர் ஏசிஎல் இன்ஜரியும் ஆயிடுச்சு. டு யூ திங்க் ஒரு மேசிவ் பே ரைஸ் வரப்போகுது? And do you think he will stay at Liverpool for beyond or 2-3 years? ரெண்டுமே நோ. I think going by the rumors, Virgil van Dijk wants a contract which is same as the current contract, but அவனுக்கு 2+1 contract வேணும், wherein the player or the club has the option to extend. Right. அவன் வந்து எனக்கு பேல அதிகமா வேணா, சேம் பே but I want like a 3-year contract effectively அப்படின்னு சொல்றாங்க. லிவர்பூல் அகைன் 2 years தான் கொடுக்குறாங்க, இவன் வந்து 3 வேணும்னு கேட்கறான். I think that's where the standoff is both for both Salah and for Van Dijk வந்து ஒரே ஸ்டாண்ட் ஆஃப்ல தான் நிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதனால வந்து ஹோப்ஃபுல்லி தட் கெட்ஸ் ஆர்டர். பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ Van Dijk எங்க போக முடியும்? எல்லாமே ஒரே கேள்வி திரும்பி வரும், Van Dijk எங்க போக முடியும்? Van Dijk வந்து என்ன கேட்டா he'll go back to Netherlands திரும்ப. எக்ஸாக்ட்லி அங்கதான் திரும்பி போக முடியும். இப்போ இல்ல, லைக் இப்போ he might still get a decent club ஒரு பிரான்ஸ்லயோ ஜெர்மனிலயோ. நான் சொல்றது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு he will probably go back to Netherlands ஒரு கிளப்ல as an experienced center back. அந்த Eredivisie லெவலுக்கு he'll be good enough. So 220k. அதாவது one thing we keep forgetting, ஒரு 10 years முன்னாடி FSG எப்படி இருந்துச்சோ, FSG வாங்கும்போது லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் எப்படி இருந்துச்சோ, இப்போ லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் அதே நிலைமையில கிடையாது. அண்ட் நான் வந்து இந்த சாலா கான்ட்ராக்ட் வந்து 2021ல வாங்கினானா, 2021ல 3 year கான்ட்ராக்ட் வாங்கினா கரெக்ட். signed on July 1st 2022 சாலா 22 plus 3 years, அதனால வந்து 2025ல முடியுது எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டைம்ல வாங்கினப்ப கூட வந்து லிவர்பூல் வந்து were they commercially at the level where they are right now? No.
அந்த இந்த 3 இயர்ஸ்லயே we've grown massively கமர்ஷியலி. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை வருஷமா வந்து we've been talking about the Manchester United, the Manchester City, இவங்க எல்லாமே வந்து they've shown so much success on the pitch. For Manchester United 25 years வந்து they've been doing it, last 10 years இல்ல. ஸோ அந்த மாதிரி பெரிய கிளப்னு ஒரு ஸ்டேட்டஸுக்கு நீ வரும்போது இட் ஷோஸ் தட் த பிளேயர்ஸ் தட் ஹவ் காட் யூ தேர் ஹேவ் பிகம் சூப்பர் ஸ்டார்ஸ். நீ வாங்கும்போது சூப்பர் ஸ்டார் இல்ல, பட் நவ் தே ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ்ங்க போது இஃப் யூ வாண்ட் டு கீப் them you have to pay them. ஆமா, அவ்வளவுதான். இஃப் யூ வாண்ட் டு கீப் them you have to pay them and you cannot pay them the price that you bought them for. ஆமா, கண்டிப்பா அது நடக்க போறது இல்ல. நான் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல நான் வந்து ஒரு ஆர்சனல் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தேன் இதேதான். டே நீங்க சாக்காக்கு மேல கான்ட்ராக்ட் கொடுப்பீங்க, சாக்காக்கு வந்து ஒரு 250K 280K கொடுப்பீங்க. அவன் என்ன சொன்னான்னா, எங்களுக்கு எல்லாமே வேஜ் பில் கம்மி, ரொம்ப கம்மி, அது யாருக்குமே உங்களுக்கு தெரியல ஆரம்பிக்கும். நான் அதான் சொன்னேன், இப்படிதான் ஆரம்பிக்கும். சாக்காக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க, அதை பார்த்துட்டு ஓடகார்ட் கேட்பான், அதை பார்த்துட்டு ரைஸ் கேட்பான், அதை பார்த்துட்டு ஹேவர்ட்ஸ் கேட்பான். ஏன்னா ஹேவர்ட்ஸ்ல இப்பவே 280K 290K இருக்கான். இந்த மாதிரி தான்ப்பா வளரும். நீங்க முதல்ல ஒண்ணுமில்லாம தான் இருப்பீங்க, ஆனா அதுக்குள்ள நீங்க ஜெயிச்சிடணும். நீங்க ஜெயிக்கலன்னா பிளேயர்ஸும் ஒன்னா கிளம்பிடுவானுங்க, இல்லைன்னா கிளப் கொடுக்குற காசு இல்லாமையும் போயிடும். ஸோ இந்த ட்ரேட் ஆஃப் வந்து ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொன்னேன். ஸோ we've come to a stage wherein we have to pay. Trent is a superstar, Salah is a superstar, Van Dijk is a superstar. Any club will want to have these three in their clubs. ஆமா, அதனால ஹேவர்ட்ஸ் தான் இப்ப சைடு நோட், இப்ப ஹேவர்ட்ஸ் தான் ஹையஸ்ட் earner ஆர்சனல்ல 280K. எக்ஸாக்ட்லி that 280K. பட் நீ சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். நம்ம வந்து சாலா வாங்கும்போதே 150K வாங்கியிருப்போம். இப்போ he is earning more than double. 350K வாங்குறாங்க போது he has earned it. சும்மாவே கிடையாது. 7 சீசன் தொடர்ந்து 25 கோல்ஸ் போடுறான். GA 40 GA பக்கமா இருக்கு 7 சீசன் தொடர்ந்து, which shows that he has earned every single penny that is getting. நம்ம சும்மா ஐயோ உனக்கு எவ்வளவு இதுக்கு இவ்வளவுனா நம்ம கேட்கக்கூடிய தகுதியிலே நம்ம இல்ல. ஆமா ஆமா, that's how the club is. the club அவ்வளவு கமர்ஷியல் வேல்யூஸ் ஆளா வச்சுட்டு மிடில் ஈஸ்ட்ல எத்தனை சட்டை விக்கிறானுங்க. ஆமா கரெக்ட். ஆளாங்கிற ஒத்த பிளேயரை வச்சுட்டு அப்ப எவ்வளவு கமர்ஷியல் டீல் போடுறானுங்க. இப்போ நம்ம கோயிங் பேக் டு அடிடாஸ். இனிமேல் இந்த ஜெர்சி, இனிமேல் நைக்கு வேற இங்க இருக்க, இனிமேல் நைக்கு வேற இல்ல, இனிமேல் அடிடாஸ் வேற அடுத்த சீசன்ல இருந்து எவ்வளவு வாங்கணும் பர் சீசன் வந்து 70 மில்லியன் என்னமோ வாங்கணும், 75 மில்லியன் என்னமோ, 700 மில்லியன் டீல் 10 இயர்ஸ்க்கு பேசியிருக்கோம் அடிடாஸ்ட. That's not small money. 700 மில்லியன் டீல், it's not small money. அதெல்லாம் எதனால வருது? பிளேயர்ஸ்னால வருது. So the same goes for Van Dijk. He came, he completely transformed our defensive line. ஆமா, அதனால he'll also, but அவனே வந்து I am okay with the same contract. we have to give it. ஏன்னா Van Dijk ஓட சக்சஸர் நம்ம பிடிக்கவே இல்ல. ஆமா, சேம் வித் சாலாவோட சக்சஸர் நம்ம பிடிக்கவே இல்ல. யாருமே இல்ல அந்த பொசிஷன்ல நம்ம வந்து ஓகே he can take overங்கிறதுக்கு. ஆமா, கேஸா இருக்கான். ஒரே வணக்கத்தோட வந்து நான் முடிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன் நான். என்னன்னா he's been put on a mini pre-season. எதுக்குன்னு பார்த்தா அவனுக்கு இன்ஜுரி வந்து ரெடியான உடம்பு ஒழுங்கா ரெடி ஆகலையாம். அது அவனுக்கு மெடிக்கல் பண்ணும்போது தெரியாதா? மெடிக்கல் பண்ணும்போது தெரியுமில்ல, அவன் 10 நிமிஷம் பிச்சில் ஓடுன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஓ இவன் பாடி சரியில்லை அப்படின்னு. அப்ப மெடிக்கல் என்ன பூவா புடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? இதே டீம் தான் மெடிக்கலிங் பண்ணிச்சு. ஒன்னும் புதுசான டீம் அதுக்கப்புறம் வரலையே. கடைசி 10 நாள்ல தான் அவனை வாங்கணும். அதனால அவனெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நியூ இயருக்கு அப்புறம் வந்தாதான். அது வரைக்கும் ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்னு சொல்லட்டுமா? கியேசா வந்து he earns the same amount as Alisson. அட கடவுளே. And more than more than Jota, more than Gakpo, more than Konate. ஆமா, இன்ஃபேக்ட் கியேசா வந்து கொனாட்டை விட டபுள். கொனாட்டை 70,000ல இருக்கான். ஆடாங்கோ ஐயால கடைசியில் அந்த இமேஜை போட்டுருங்கப்பா. நம்ம வந்து எல்லா கான்ட்ராக்ட் பேசும்போது இந்த இமேஜை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறோம். பட் அகைன் coming back to Virgil, the same thing. Virgil வந்து there's no brainer, we have to extend it. We have to give him, if he asks more, give him a little bit more. Again 33 he is also very very fit. அவனும் ஏகப்பட்ட இன்டர்வியூ சொல்லியிருந்தான், I look after my body like a temple அப்படின்னா. ஸோ இல்லை டெம்பிள் இல்லையா, அவர் என்ன மதம் தெரியலப்பா, சாரி, அவர் எந்த மதமோ அந்த மதத்தை பொறுத்து அவர் பார்த்துட்டாருப்பா, தெரியாம டெம்பிள்ன்ட்டு. இல்லை அதுதாங்க சேயிங்க, டெம்பிள் தானே சேயிங்க.
பட் இல்லை அதான் ஐ திங்க் வர்ஜிலும் வந்து ஐ திங்க் ஹீல் ஆல்சோ ரெனியூ. ஏன்னா ஐ திங்க் ஹீ ஆல்சோ நோஸ் இப்போ விட்டுட்டு போனால் மேபி ஒரு டாப் கிளப்னா இயர்ஸ் 2 years மேபி. பட் ஐ ஃபீல் லைக் அந்த அந்த +1 அந்த 2 yearக்கு பதிலாக 3 year வேணும், அதெல்லாம் ரொம்ப மைனர். லைக் இந்த இஷ்யூலாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பிளேயர்ஸ் கூட. ஸோ அண்ட் ரிசால்வ் ஆயிருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் இட் வில் பி ரிசால்வ்டு. ஐ திங்க் ஏன்னா பணம் பிரச்சனை இல்லாத வரைக்கும் இட் வில் பி ரிசால்வ்டு. தட் இஸ் த மெயின் திங். பட் ஃபைனலாக வந்து அண்ட் ஈவன் டியூரேஷன் வைஸ் கூட ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இவங்க கேட்கறது 3 இல்லை லிவர்பூல், அவங்க பிளேயர் கேட்கறது 2+1. ஸோ இட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரிங் தான் இஷ்யூ அங்கே, வேற எதுவும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ ஐ திங்க் தோஸ் 2 வில் பி டன். பட் ட்ரெண்ட் வந்து இஸ் அ பிக்கர் கொஸ்டின் நமக்கு. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு. ஏன்னா ஒன்று அவனோட ஏஜ் 25 வயசு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ் வேர்ல்டில் அட்லீஸ்ட் கோயிங் ஃபார்வர்டு. அண்ட் டிஃபென்சிவ்லி இந்த சீசன் வந்து இஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி எனக்கு வருத்தம், டிஃபெண்டிங் நல்லா பண்றான், ஆஃபென்ஸ்ல தான் ஒன்றும் பண்றது இல்லை. அது சரி, ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் வந்து விலி ரென்யூ ஆர் விலி நாட் ரென்யூ. ஏன்னா 25 வயசு லிவர்பூலில் எல்லாம் ஜெயிச்சாச்சு. இப்போ அவனுக்கு மெயினாக வந்து ஒரு அட்ராக்ஷன் லிவர்பூலில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லிவர்பூல் கேப்டன், ஒரு பர்மனன்ட் கேப்டனாக ஆகிறது தான் அவனுக்கு மெயின் அட்ராக்ஷன். வேறஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் மெட்ரிட்னா வருஷம் லீக் கண்டென்ஷனில் இருப்பாங்க, வருஷம் சாம்பியன்ஸ் லீக் கண்டென்ஷனில் இருப்பாங்க. அங்கே வந்து கார்வாயால் இருக்கான், விச் வில் ஈவன் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட அவனுக்கு ட்ரெண்ட்டுக்கு தெரியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வில் பி ஸ்டார்டிங்னு. ஸோ ஒரு வருஷம் நான் வெயிட் பண்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு எங்க ட்ரோஃபி ஜெயிக்கணும்னா நிறைய பேர் சொன்னாலும் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இது வந்து ஒரு ஸ்டூபிட் ஆர்குமெண்ட்டுங்க. இத வந்து ஒரு ரியல் மேட்ரிட் ஃபேன் என்கிட்ட வந்து சொன்னா, என்ன சொன்னா, நான் வந்து செம்ம காமெடியா சொன்னா, இப்போ இருக்கிற டீமோட வந்து ட்ரெண்ட் வில் வாண்ட் டு ஸ்டார்ட் வின்னிங் ட்ரோஃபீஸ். அதனால வந்து he knows that Xabi Alonso is going to become the Real Madrid coach. அதனால he'll want to come to Madrid. அது நான் Xabi Alonso ஃபேக்டர் நான் எடுத்துக்கவே இல்லை. யார் கோச்சா வந்தாலும் இந்த ரியல் மெட்ரிட்ங்கிற அந்த டீம், the team that they have with the young players that they have, அவங்க வந்து ஐ ஃபீல் லைக் இட் வில் பி a good proposition அவனுக்கு. அவ்வளவுதான் சொல்றீங்கல்ல. 27ஆம் தேதி போட்டு பொளக்குறோம். அதுக்கப்புறம் இந்த நாய் முடிவு பண்ணிட்டோம், அங்க போய் இது பண்ண போறானா இல்ல இங்கேயே இருந்து வின் பண்ண போறானா. இதுக்கு மேல இவனுக்கு என்ன ஆம்பிஷன் வேணுமாமா? பிரீமியர் லீக்ல டாப், சாம்பியன்ஸ் லீக்ல டாப், கேரபாவ் கப்ல குவார்டர் ஃபைனல்ல இருக்கும், FA கப் இன்னும் ஆரம்பிக்கல. புது மேனேஜர் இப்படி வந்துகிட்டு எல்லாமே ஒழுங்கா பண்ணிட்டு இருக்குங்கிறதோட உனக்கு என்ன பெரிய உனக்கு இது வேணும்? கரெக்ட், இல்லைன்னு சொல்லல. பை த வே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் நாட் ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட்ஸ். பிரீமியர் லீக் டேபிள் எடுக்கிறேன், ஒரு ஃபேக்ட் ஒன்று. அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் த சீசன் 11 games gone, every team, only 5 teams in history have been 5 points ahead or more at this stage of the season from first and second place. So namakku Man City ku 5 point வித்தியாசம். All 5 of them have won the Premier League. அதுக்கு மேல நான் பேச விரும்பலை. ஏன்னா கிறிஸ்மஸ்ல டாப்ல இருந்து அதிகமா தோத்தது நம்ம தான். அது கிறிஸ்மஸ், இது என்ன நவம்பர் 30ஆம் தேதி, இது நவம்பர் 30 கூட இல்ல, நவம்பர் 15ஆம் தேதி இது. சரி ரைட், நீங்க சொல்லிட்டா சரிப்பா, நான் ஓகே, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. பிரீமியர் லீக் டைட்டில் நமக்கு, நாட்டு பால் நமக்கு, பிரீமியர் லீக் டைட்டில் நமக்கு, CL நமக்கு. அத சப்ஸ்கிரைபர் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மாத்திக்கிட்டு? அது நம்ம எப்போ முடிவு பண்ணிட்டோம் நம்ம, அது கரெக்ட். அதான் அதுக்கப்புறம் எதுக்கு மாத்திக்கிட்டு? ஆமா, இல்ல பட் ட்ரெண்டோட கான்ட்ராக்ட்டுக்கு திரும்ப வருவோம். இல்ல அந்த ட்ரோஃபி இஸ் த பிக்கெஸ்ட் அட்ராக்ஷன் மெட்ரிட்ல, ட்ரோஃபி அண்ட் த டீம் தட் தே ஹேவ். ஸோ தட் இஸ் மை ஒன்லி திங். ஏன்னா ஐடியலி நம்ம வந்து சும்மா ட்ரோஃபி இஸ் தி பிக் திங் அட் மெட்ரிட் சொல்லலாம். பார்சாஸ் ட்ரோஃபி மட்டும் இல்லைங்க, என்ன ட்ரோஃபி, சாம்பியன்ஸ் லீக், லா லிகா கூட நான் சொல்லல. வருஷம் மெட்ரிட் வில் பி இந்த சாம்பியன்ஸ் லீக். நம்மளும் இருக்க மாட்டோம்னு சொல்லல. பட் மெட்ரிடுக்கு இப்போ என்ன ஆரா இருக்குன்னா, நீங்க மெட்ரிட் போனா 5 வருஷத்துல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 வாட்டி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிப்பீங்கிற டைப்ல ஒரு ஆரா இருக்கு. அதத்தான் எம்பாப்பே முடிச்சிருக்கான், ஒன்னும் கவலை கிடையாது. அதையத்தான் எம்பாப்பே சல்லியான்னு ஒருக்கி இருக்கான். நான் கேக்குறேன், நம்ம ரியல் மேட்ரிட போட்டு அடிச்சிட்டோம்னு வைங்க, எப்படியோ ஒன்னு ஜெயிச்சிட்டோம்னு வைங்க, 3 losses and they only have 3 more games. 3 கேமே வின் பண்ணா மட்டும்தான் அவங்க டாப் 8க்கு வர முடியும். அப்போ அந்த பாயிண்ட்ல
பட் அப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா டாப் 8 வரலன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்ன இன்னொரு 2 கேம் ஆடணும் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதானே, அதை ஆடிடுவாங்க அவங்க. இந்த வருஷம் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் இல்லைங்க, டு பி ஆனஸ்ட். அவங்களுடைய அவ்வளவு மொத்த ஸ்ட்ராங் இல்ல, பேக் ஒத்துக்கிறேன். லைனும் இன்ஜர்டு. நான் பாக்குறது, நான் ஒரு பிளேயரா இருந்தா 25 வயசுல நான் இந்த ஒரு வருஷத்தை வச்சு நான் முடிவு எடுக்க போறது இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸ் டவுன் த லைன் என்ன பண்ணுவாங்க இல்ல. எனக்கு ஆஸ் அ பிளேயர் வந்து நான் அப்படிதான் யோசிப்பேன், ஒரு 5 இயர்ஸ்ல will I have a chance every year to win, ஒரு டீசென்ட் லைக் நான் சொல்றது ஒரு டாப் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு, which Madrid year on year they always have it. வாட்ஸ் டு சே நம்மள்ட்ட அது இருக்காதுன்னு ஒண்ணுமே இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதான். ரினியூ பண்றதுக்கும் இருக்கு. பட் மெட்ரிட் சைட்ல இருந்து நான் சொல்றேன், வாட் வில் பி தி தாட் ப்ராசஸ்ங்கிறது, நான் ஒரு பிளேயரா இருந்தா அதுதான் தாட் ப்ராசஸா இருக்கும். Yeah, I mean it's understandable, but again நான் சொன்ன மாதிரி it's down to him. நீ என்ன பண்ற, நீ போறியா போ. See, out of the three who I care least about, who I want to let go, not will be Trent. போறனா போய்க்கோ. பிராட்லி ஏரா ஆரம்பிக்கலான்றீங்க? அவ்வளவுதான், பிராட்லி ஏரான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ட்ரெண்ட் டசன் அவுட் டிஃபெண்ட், ஒரு ஃபாஸ்டான ஒரு ஃபுல் பேக் வந்தனால இந்த நாள் அவுட் டேக்கில் விடுவாங்க, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். நான் அது சரி, அதெல்லாம் இத்தனை நாள் முட்டு கொடுத்து நான் தானே, அதனால நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நாய்க்கு ஒழுங்கா டிஃபெண்டிங்கே பண்ண தெரியாதா, இவனை வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம நம்ம கொடுத்த அளவுக்கெல்லாம் வந்து மெட்ரோட ஃபேன்ஸ் என்ன விட மாட்டாங்க, வச்சு செய் வாயிலே ராடி ஏற்றுவாங்க, வாயிலே. அப்புறம் வந்து அப்படியே பம்பிக்கிட்டு ஓடிடுவான் பின்னாடி. இது வரைக்கும் லிவர்பூல் விட்டுட்டு போய் ஒழுங்கா இருந்தது யாரு? ஒரே ஒரு ஆளு, சுவாரஸ். அதுக்கப்புறம் வெளியே போன ஒரு பிளேயர் கூட உருட்டது கிடையாது. பட் ட்ரெண்ட் எல்லாம் அந்த மாதிரி போக மாட்டாங்க. ட்ரெண்ட் வந்து பிரைம் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்க போறான், அந்த சடனா வந்து அவனோட அட்டாக்கிங் இன்ஸ்டிக்டும் அதெல்லாம் போக போறது இல்லை. இட் வில் ஸ்டில் பி தேர். ஸோ அதனால ட்ரெண்ட் வில் ஸ்டில் பி a குட் பிளேயர், அவ்வளவுதான். வெளியே போனானா வேஸ்ட் பிளேயர் நானே சொல்லுவேன். இதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுடா, இவனை வச்சுக்கிற என்னடா பண்றீங்க நானே கேட்பேன். ஆமா, பட் ட்ரெண்ட் வந்து 180ல இருக்கா. ஃபைனல் கொஸ்டின், என்ன salary எதிர்பார்க்கறான்? கண்டிப்பா 300 குறைவில்லாம கேட்பான். கண்டிப்பா கேட்பான், 300க்கு குறைவில்லாம கேட்பான். அதை கேட்ட உடனே ஜான் ஹென்ரியோட அடுத்த நாள் வந்து வீட்டுல ஒரு பணம் தொங்கும். அது சரி, அதுல சந்தேகமே கிடையாது. அவனோட வீட்டுல அடுத்த நாள் திறந்து பார்த்தோம்னா ஃபேனும் கல் விழுந்துருக்குமா, அந்த ஃபேன்லயே தொங்குவானு தான் தெரியாது. ஐயா 300க்கு அது கம்மி இல்லாம கேட்பான் அவன், அதுல சந்தேகமே கிடையாது அவன்கிட்ட. ஆமா, பட் இப்போ நம்ம மற்ற பிளேயர்ஸ்க்கு வருவோம். எனக்கு வந்து ஒருத்தனை பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா பேச போறேன். பட் நான் அது பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வேற யாராச்சும் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, I just run down the contracts and see where we are going அப்படின்னு நான் பார்த்தேன். மற்ற கான்ட்ராக்ட்ஸ்ல சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ராபர்ட்சன் எவ்வளவு வருஷம் இருக்கு? 2026 எக்ஸ்பைரி. ஸ்ட்ரெயிட் ரிஜெக்ட். அங்க இப்பவே கிளிக்கலாம். 2026 வரைக்கும் இருக்குதுங்க. போன வீடியோல நம்ம ராபர்ட்சனை வேற திட்டினதுக்கு ஒருத்தர் வேற கோச்சுக்கிட்டாரு கமெண்ட்ஸ்ல. நீங்க எப்படி ராபர்ட்சனை பத்தி பேசலாம், இங்க பாருங்க இந்த மேட்ச்ல என்ன பண்ணான்னு. இப்போ அட்டாக்ல நல்லா தான் பண்றான், டிஃபெண்டிங் தான் பண்றது இல்ல, அதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். See, he is very good to be a backup. Let's get that straight. ஆனா it's high time that we have to replace him. ஏன்னா அவன் பாடி முடிஞ்சு போச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அவன் பாடி முடிஞ்சு போச்சு. ஆமா, கரெக்ட். இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா? ராபர்ட்சனுக்கு என்ன வயசாகுது? 30. சிமிகாஸ்க்கு 28. ரெண்டு பேருமே பேக்கப் லெவல் தான் ரியலிஸ்டிக்கா பேசணும்னா. ஸோ அதனால வந்து ராபர்ட்சனை வித்துட்டு ஒரு புது லெஃப்ட் பேக்கை வாங்கிட்டு சிமிகாஸை பேக்கப்பா திரும்ப வச்சுக்கலாம். ஏன்னா சிமிகாஸ் போனா 5 பைசா தேர மாட்டான். இல்ல, சிமிகாஸுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு கான்ட்ராக்ட். 10 வருஷம் 10 மில்லியனுக்கு வித்தரலாம். இவனை போனோம்னா யாரா நீ சொல்லிட்டு புடனேலயே அடிச்சு அனுப்புவாங்க அவனை. அதுக்கு சான்ஸ் இருக்கு சிமிகாஸ். அதனால வந்து வித்தா ராபர்ட்சனை தான் விற்க முடியும். ஆமா, பட் அது ஒன்று ராபர்ட்சன். அப்புறம் ஆலிசன். ஏன்னா ஆலிசன் வந்து ஸ்பெசிஃபிக்காக எது கேட்குறேன்னா, புது கீப்பர் வரான், மமதாஷ்விலி வரான் அடுத்த வருஷம். ஸோ அதை தவிர வந்து கெல்லரும் இருக்கான், அவனோடதும் இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆலிசன்தும் இன்னும் 3 வருஷம் இருக்கு. விட்டஸ்லாவ் ஜாரோஸ் வந்து அவனும் இந்த அடுத்த சம்மர் எக்ஸ்பைரி, பட் அது ரெனியூ ஆயிடும் தான் எனக்கு தோணுது. இல்ல, I think we will cash in on Kelleher. யாரோ சொல்லியிருந்தாங்க, let's keep Kelleher and cash in on Mamardashvili. டேய், அவன் இன்னும் சட்டையவே போடலடா, அவனை ஏன்டா அனுப்ப பாக்குறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. பட் சம்வேர் நான் எங்கேயோ படிச்சேன், அந்த Mamardashvili வந்து இஸ் ரெடி டு கோ அகெயின்ஸ்ட் ஆலிசன். ஐ எம் லுக்கிங் ஹெட் டு த சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் Kelleher இதுக்கு மேல கையெடுத்து கும்பிட்டுருவான். தெய்வமே என்னால முடியாது, நான் கிளம்புறேன், இதுக்கு மேல என்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு Kelleher சொல்லிடுவான்.
So I think we'll cash in on Gallagher or 35-40 million probably. If we get, it's a good sell off நமக்கு. ஆமாம் கரெக்டு. அதுதான் ஆலிசன் மெயினாக கீப்பர்ஸு. அதை தவிர சென்டர் பேக்கு கொனாட்டேக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. Konate is going to sign a new deal. அதான் we will be அதனால தான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணல. we'll be renewing that. ஜோ கோமெஸ் 3 வருஷம். அப்புறம் வேற யாரு, குவான்சா 4 வருஷம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராட்லி 3 வருஷம் ரைட் பேக்கு. டியாஸ் 3 வருஷம். சிமிகாஸ் 3 வருஷம். ஜோ கோமெஸ் 3 வருஷம். கேக்போ 4, சோபோஸ்லாய் 4, டார்வின் 4, மெக்காலிஸ்டர் 4, கிராவன்பர்ச் 4, ஜோட்டா 3. பட் எல்லாரோட முக்கியமா கியேசா 4. மூவ் ஆன். நான் எதுவுமே சொல்லல, மூவ் ஆன் அவ்வளவுதான். அதாங்க மற்றபடி ஆர் ஸ்குவாட் லுக்ஸ் இன் அ குட் பிளேஸ். லைக் நீங்கள் மேஜர் சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரோட கான்ட்ராக்ட்லேருந்து தான் இட் வில் டிட்டர்மின் எவ்ரி திங் எல்ஸ். அதாவது இந்த சம்மரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரை வாங்க போகிறோம், எவ்வளோ பணம் இருக்குது வாங்குறதுக்கு, எல்லாமே இட் வில் பி டிட்டர்மின் பை சாலா, வேன் டைக் அண்ட் ட்ரெண்ட் தான். இல்லை அண்ட் ஜான்வரியில் ஜூபிமெண்டி கமிங், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டேன். ஜூபிமெண்டி கன்ஃபார்ம். ரைட்டு. அங்க பஞ்சம் பொழைக்கிறியா, இங்க வந்து ஒழுங்கா பெரிய ஆளா ஆகறியான்னு கேட்டேன் நானு. கடைசிலாம் ஃப்ளைட் எடுத்து லிவர்பூல் ஏர்போர்ட்ல இருந்து மான்செஸ்டர் கார் எடுத்துன்னு போய் சிட்டிக்கு சைன் பண்ண போறான். அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நான் வந்து வருவான்னு சொன்ன பிரீமியர் லீக், எங்க வருவான்னு நான் சொன்னா சரி. அதனால எங்க போனாலும் போவான், அவ்வளவுதான். ஆமா, பட் அதுதாங்க கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் எல்லாரும் நம்ம டீமுக்கு. நீங்க வேற ஏதாச்சும் பேசணுமா? இல்லைங்க, ஐ திங்க் ட்ரேட் ஆஃப் பிட்வீன் இவங்களுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் பிரைஸ் மணி, ஐ திங்க் we are a very very well run club off the pitch. அது வந்து no one can dispute that. நம்ம என்னதான் வந்து FSG வந்து கண்டபடி பேசினாலும் வந்து we've come, I think we've grown 10 times இல்ல, 300 மில்லியனுக்கு வாங்குனாங்க and we are worth 3.5 billion, 4 billion இப்போ. ஏன்னா போனஸ் ஞாபகம் இருக்கா, சேல் பண்ற கூட பாத்துக்கிட்டு இருந்தாங்களே. so we are worthனு போடுறேன். லிவர்பூல் வர்த்ரா சிட்டி காய்ப்பான் பக்கத்துல இருக்க 5.29 பில்லியனுங்க. அப்படியா, 5 billion Forbes oda nearly 12 times that we've grown. So fourth most valuable club in the world behind Madrid, United and Barcelona. வேற லெவல், அதான் சொல்றேன். ஸோ ஐடியலி வந்து அந்த ஒரு பட் we need to also keep winning in order to keep that status quo. அது நம்ம போயிடுச்சுன்னா போச்சு. அண்ட் வின்னிங்ல இருக்கிற முக்கியமான 3 பிளேயர் இவங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த ட்ரேட் ஆஃப். நம்மளுடைய ரிச்சர்ட் ஹியூஸ் என்ன பண்ணுறாரு, மைக்கேல் எட்வர்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு. பட் ஐ ஃபார் ஷுர் நோ, இவங்க 3 பேர்த்தையும் வந்து டிசம்பருக்குள்ளே பண்ணும். அவங்களோட ஐடியாவும் அதான் இருக்கும். இல்லைன்னா டிசம்பர் நீ கிளம்பு, எனக்கு ஒரு 10 மில்லியனோ 20 மில்லியனோ அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் எனக்கு வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு, போகணுமா வேண்டாமா. லைக் 90% அவங்க மைண்ட் வந்து இட் வில் பி மேட் அப். ஒரு 10% தான். ஸோ அது வந்து சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ யார் தெரியுமா, சிட்டி வந்து கெவின் டி ப்ரூய்னே கான்ட்ராக்ட்னு நினைக்கிறேன். இது இப்போ இதே தான் ஆச்சு. இது கான்ட்ராக்ட் லாஸ்ட் இயர் அவங்க கடைசியில் ஜூன் மாதம் தான் ரெனியூ பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு 30 நாள் முன்னாடி தான். ஸோ அந்த மாதிரியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் கூட நினைச்சேன் கெவின் டி ப்ரூய்னே வந்து லிவர்பூல் ஃபேன், அவன் சின்ன வயசுல அவன் வந்துருவான் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான். என்ன பண்றது? அவன் பண்ணின விளையாட்டுக்கெல்லாம் வந்து இப்ப நான் இங்க வேற கூப்பிடணுமா? நமக்கு தேவையில்லாத வேலை. we have the best playmaker in the Premier League. மெக்காலிஸ்டர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு டி ப்ரூய்னே? மெக்காலிஸ்டரா? ஃபெடரிகோ கியேசா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இது வரும் அவன் வந்து ஒரு சட்டையை போட்டு பிச்சுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நான் சொல்றேன் அவனை பத்தி, நானே சொல்றேன். ஆனா பிச்சுக்கு வரட்டும் அவன். அது சரி. பட் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க உங்கள் தாட்ஸ் என்ன இந்த சிச்சுவேஷனை பற்றி, கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் பற்றி. உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க், அதாவது இங்கே 3 பேரும் வந்து போயிட்டாங்க, கிளப் விட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு இல்லை, கௌதம் உங்களுக்கு இல்லை, நான் சொல்கிறது வியூவர்ஸ்க்கு. நம்மளாம் இந்த பாட்காஸ்ட்டுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கோம். சொல்ல மாட்டேன், இதை நான் சொல்லியே தீர்வேன். சொல்லுங்க. ப்ளீஸ் ஃபுல் மேட்சை பார்த்துட்டு பாட்காஸ்ட்டுக்கு வாங்க ப்ளீஸ். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, நீங்க 3 மினிட்ஸ் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு வராதீங்கன்னு கமெண்ட்ஸ் திருப்பி கேக்குறாங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏங்க டைம் இருந்தா பார்க்க மாட்டேனா? ஐ அம் a busy man.
ஆமா பிஸி மேன் என்ன பக்கத்துக்கு ரெஃபரியை போய் காதுலயே வச்சு வைக்க வேண்டியது. என்ன அவன் பண்றதுங்க உங்க அதே அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பாருங்க, சேர்த்து இழுக்க வேண்டியது. இது ஏன் தப்பு இல்ல, இது பிரீமியர் லீக் தப்பு. எனக்கு மேட்ச் இருக்கிற சமயத்துல அவன் எனக்கு மேட்ச் வைக்கிறான். அது சரி, அது கரெக்ட் தான். சரி அதனால அந்த மாதிரி இருக்கும்போது என் கையில ஏதோ எதுவுமே ஹோம்வொர்க் இல்ல. கொடுத்தீங்களே 3 பேரை கிளம்பிட்டா. ரைட். வியூவர்ஸ் ஹோம்வொர்க் 3 பேர் கிளம்பிட்டா உங்களோட ட்ரீம் டிரான்ஸ்ஃபர்ஸ் யாரு டு ரீப்ளேஸ் தம்? எம்பாப்பே சொல்லுங்க. ட்ரீம் டிரான்ஸ்ஃபர் தானே கேட்டேன், ரியலிஸ்டிக்னு சொல்லவே இல்லையே. அவ்வளவுதான் எம்பாப்பே. நீங்க சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸ்ல மைனஸ் எம்பாப்பே அவ்வளவுதான். எம்பாப்பேவா? நான் வந்து ஹாலண்ட். சாலாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஹாலண்ட். நான் பரவாயில்ல, நானாச்சு பிரீமியர் லீக் வராதவனை சொன்னேன். அதாவது நம்ம எதிர்த்து ரைவல் ஒருத்தர் இருக்காளாமா, அவன் வந்து இங்க வந்துடணுமாமா. சென்டர் பேக் வில்லியம் சலீபா. அப்புறம் வேற யாரு போறா? சாலா, வான் டைக், ட்ரெண்ட். ரைட் பேக். ரைட் பேக் தாங்க கொஞ்சம் பிரச்சனை. எந்த கிளப் நல்லா இல்ல இருங்க. ரைட் பேக் வேற யாரும் இருக்கான்? பெட்ரோ பாரோ. பெட்ரோ போறலாம் வேணாம். நல்ல ரைட் பேக் தான், இல்லன்னு சொல்லல, பட் வேணாம். வேர்ல்ட் ஃபுட்பால்ல ரைட் பேக்ஸ் தெரியல. எனிவே அதை நீங்களே கமெண்ட்ல போடுங்கப்பா. அதான் வேர்ல்டு ஃபுட்பால்ல எவன் பெஸ்ட் ரைட் பேக்னு நீங்க கீழே போடுங்க. அதையே நான் அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். அது சரி. ஆமா, பட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். இது வந்து அடுத்தது வந்து சவுத் ஆம்ப்டன் ப்ரீவியூ. ஸோ அந்த எபிசோடுக்கு நாங்கள் உங்களுக்கு பார்க்குறோம்.